ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரீதா சமையல். எல்லாரும் எப்படி இருக்கீங்கன்னா இங்கே ரொம்ப நல்லா இருக்கு. இது என்ன வீடியோனா, நம்ம வரலட்சுமி பூஜை பண்ணலைங்க, அதுக்காக என்னென்ன பர்ச்சேஸ் பண்ணேன், வீட்டில் என்னென்னலாம் க்ளீன் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஞ்சம் அப்பப்போ எடுத்த வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி வந்து பச்சை பயிர் தோசை வந்து எப்படி செய்யலான்னு பார்த்துக்கலாம். 1 டம்ளர் அளவுக்கு பச்சை பயிர் எடுத்துக்கோங்க, 1 டம்ளர் ரைஸ் எடுத்துக்கோங்க, காரத்துக்கு ஏற்ற மாதிரி வரமிளகா எடுத்து 3மே நைட் ஃபுல்லாக ஊற வச்சுருங்க. மார்னிங் எழுந்திரிச்சு மிக்சியில் வந்து அரைச்சிக்கோங்க. அரைக்கும் போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு பூண்டு ஃப்ளேவர் பிடிக்குன்னா பூண்டு ஆட் பண்ணிக்கோங்க, இல்லை இஞ்சி ஃப்ளேவர் பிடிக்குன்னா இஞ்சி ஆட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் ஆட் பண்ணதுக்கு கொஞ்சமாக சோம்பு ஆட் பண்ணி கொஞ்சமாக வந்து கல்லுப்பு ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா நைஸாக அரைச்சி நல்லா கிறிஸ்பியாக ஊற்றினா சூப்பராக இருக்கும். எங்களுக்கு கிறிஸ்பியாக செஞ்சால் இது ரொம்ப 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 பிடிக்கும். ஸோ இதுக்கு பார்த்திங்க அப்படின்னா தேங்காய் சட்னியும் சூப்பராக இருக்குங்க, தக்காளி சட்னியும் சூப்பராக இருக்குது, இல்லைன்னா பருப்பு சட்னி கூட சூப்பராக இருக்குங்க. ஸோ இது ரொம்ப 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 ஹெல்த்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், ஈஸியாக தான் இருக்குது, ட்ரை பண்ண மறக்காதீங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ரிட்ஜை வந்து க்ளீன் பண்ணலான்னு இருந்தேன். க்ளீன் மட்டும் இல்லைங்க, டீப் க்ளீன் பண்ணலான்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தேன். ஸோ இது வந்து மந்த்லி ஒன்ஸ் மட்டும் தான் பண்ணுவேன். ஸோ இந்த வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன், நம்ம சேனலில் மிஸ் பண்ணாமல் போய் பாருங்கள். அப்படி இல்லைனா டிஸ்கிரிப்ஷன்லேயே லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். அதே போல் வரலட்சுமி பூஜையும் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன், அதுவும் செக் பண்ணி பாருங்கள். ஸோ வந்துட்டு என்னென்ன லிக்விட் யூஸ் பண்ண, எப்படிலாம் க்ளீன் பண்ண அப்படிங்கிறத பற்றி எல்லாமே போட்டிருக்கேங்க. ஸோ அதை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃப்ரிட்ஜ் க்ளீனிங்லாம் முடிச்சதுக்கப்புறமா பார்த்திங்க அப்படின்னா சாமி செல்ஃபெல்லாம் க்ளீன் பண்ணலாம்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தேன். ஸோ அதுக்குமே வந்து விம் ஜெல்லை வந்து யூஸ் பண்ணி நல்லா ஸ்பாஞ்ச் வச்சு தான் எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணி துடைச்சேன். ஸோ கிச்சன் கவுண்டர் டாப்க்கு ஒரு ஸ்பாஞ்ச் வச்சுருக்கேன், ஃப்ரிட்ஜுக்கு ஒரு ஸ்பாஞ்ச் வச்சுருக்கேன், எல்லாமே பெருசாக எனக்கு கிடச்சிங்க. ஸோ அதை வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ சாமி படத்தை எல்லாமே துடைச்சிட்டு சாமி ரேக்கையுமே நல்லா நீட்டாக துடைச்சி எல்லாம் க்ளீன் பண்ணி முடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறமா பார்த்திங்க அப்படின்னா வரலட்சுமி பூஜைக்காக வந்து தாம்பூலம் கொடுப்போம் இல்லைங்களா, அதுக்காக கொஞ்சம் பர்ச்சேஸ் ஒர்க்லாம் இருந்தது. ஸோ அதுக்காக தான் போயிருந்தோம். ஸோ அங்கே போகும்போது பார்த்திங்கன்னா இந்த பிளேட்டை பார்த்தோமே எனக்கு ரொம்ப 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 பிடிச்சிருச்சுங்க. ஸோ இந்த மாதிரி கொடுக்கலாம் தாம்பூலத்துக்குன்னு சொல்லிட்டு தான் இதை வந்து வாங்கலாம்னு சொல்லி பிளான் பண்ணி தான் அங்கே பார்த்திங்கன்னா வரலட்சுமி வந்து அழகாக அலங்காரம் பண்ணி வச்சுருந்தாங்க. அதை அப்படியே வீடியோ எடுத்துட்டோம். ஸோ நிறைய பர்ச்சேஸ்லாம் இருந்தது, அதெல்லாம் ஒரு வழியாக முடிச்சுட்டு இப்போ பார்த்திங்கன்னா கிளம்பியாச்சு. அடுத்தது எங்கே கிளம்புனோம் அப்படின்னா நம்ம ஓல்டு பஸ் ஸ்டாண்டுக்கு தாங்க. இது வந்து கோட்டை மாரியம்மன் கோயில் இருக்குன்னா அந்த கோயிலுக்கு, இது வந்து அந்த கோயில்கிட்ட தான் இருக்குது. இது வந்து குட்டி கண்காட்சின்னு கூட சொல்லுவாங்க. ஸோ 2 சைடுமே வந்து ஒரு காலத்தில் வந்து கடை அப்படி அவ்வளோ இருக்கும். ஸோ இப்போ வந்து ஒன் சைடு மட்டும் பண்ணிட்டாங்க. ஸோ ஸ்ட்ரெயிட்டாக போனால் பார்த்திங்கன்னா கோட்டை மாரியம்மன் கோயில் தான். ஸோ அங்கே வந்து வளையல் வாங்கலாம், தாம்பூலத்தை கொடுக்குறது வளையல்லாம் வாங்கலாம்னு சொல்லிட்டு அங்கே போயிட்டு வளையல் வாங்கிட்டாங்க. ஸோ அப்படியே ஒரு கடையை வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் அதை பர்ச்சேஸ் முடிச்சதுக்கப்புறம் பூ மார்க்கெட் போயிட்டேன். பூ மார்க்கெட் பார்த்திங்கன்னா பஸ் ஸ்டாண்ட், பழைய பஸ் ஸ்டாண்ட் கிட்ட வந்து இருந்தது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு எங்கே இருந்ததோ அங்கேயே இப்போ மாற்றிட்டாங்க. எங்கே அப்படின்னு இந்த கோஆப்டெக்ஸ் பக்கத்தில் இருக்கு இல்லைங்களா பூ மார்க்கெட், இப்போ அங்கேயே வந்துடுச்சு. உள்ளே போனால் நிறைய கடைகள் நல்லா பெருசாக இருக்குங்க, சூப்பராக இருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்த எல்லா பூக்களும் இருந்தது. ஸோ அப்படியே வீடியோ எடுத்துகிட்டு வாங்கிட்டு வந்தாச்சு. அப்புறம் மதியம் லஞ்ச் என்ன செய்கிறோம் அப்படின்னா ஒரு கடாயை வச்சுக்கோங்க. கடாயில் ஆயில் ஊற்றினது, கடுகு உளுத்தம்பருப்பு ஆட் பண்ணிக்க, உளுத்தம்பருப்பு கடலை அப்புறம் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு பெரிய வெங்காயம் நீட்டமாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கருவேப்பிலை கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா வதக்கி விடுங்க. ஆனியன் நல்லா வதங்கினதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. அதையுமே ஆயிலில் நல்லா வதக்கி விடுங்க. இது வதங்கிறதுக்குள்ளே பார்த்திங்க அப்படின்னா ஒரு 3 தக்காளி வந்து பெரிய சைஸாகவே எடுத்துக்கோங்க. நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதையும் வந்து இதில் ஆயிலே வதக்கி விட்டுடலாம். அதுக்கப்புறமா மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சாம்பார் தூள் போட்டிங்க அப்படின்னா ஃப்ளேவர் வந்து சூப்பராக இருக்கும். நான் அதனால் சாம்பார் தூள் தான் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தக்காளி வந்து கொஞ்சம் மசிஞ்ச மாதிரி வரும்போது கட் பண்ணி வச்ச பீர்க்கங்காவை ஆட் பண்ணிக்க. நல்லா தோல்லாம் சீவிட்டு நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி அதை ஆட் பண்ணிக்கோங்க. அதையும் நல்லா ஆயிலே நல்லா வதக்கி விடுங்க. வதக்கினதுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா வேகட்டும். காய் வெந்ததுக்கப்புறமா பார்த்திங்கன்னா கொத்தமல்லி தூவி ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நான் இதோட விடாத எக்ஸ்ட்ரா 2 பொருளை வந்து ஆட் பண்ணியிருக்கேன். என்ன அப்படின்னா துருவன தேங்காய் ஆட் பண்ணியிருக்கேன். அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கடலை கொட்டை இருக்கு இல்லைங்களா, அதை வந்து நல்லா தோல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணிவிட்டு ஒன்றும் பாதியமாக மிக்சியில் அரைச்சிட்டு அதையும் நல்லா தூவிட்டு சாதம் போட்டு கிளறிட்டேங்க. ஸோ குட்டீஸ் வந்து லஞ்ச் கொடுக்கறதுனால இப்படி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி திடீர்னு பிளான் பண்ணேன். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப 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 சூப்பராக இருந்ததுங்க, ஹெல்த்தியும் கூட. ஸோ அதனால் மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் வேறு எங்கே போனோம்,
அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மெட்டி தான் வாங்கிறதுக்காக போயிருந்தோம். ஸோ எனக்கு வந்து மெட்டி வந்து பழசாயிடுச்சு, கொஞ்சம் உடஞ்ச மாதிரி ஆகிடுச்சிங்க. ஸோ அதனால் உடையிறதுக்குள்ளே வாங்கிடலான்னு சொல்லிட்டு இது வாங்கியிருந்தோம். ஸோ வந்து இந்த தடவை பீட்ஸ் வச்ச மாதிரி வாங்கியிருந்தேன். எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் என்னென்ன திங்ஸ்லாம் வாங்கணும் அப்படின்ட்டு வாங்க காமிச்சிடுறேன் பாருங்கள். பூவெல்லாம் பார்த்திங்கன்னா ரோஸ் வந்து எல்லோ, ஆரஞ்சு, ரெட் இது மாதிரி வாங்கிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப 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 அழகாக இருந்து பார்க்கும்போது கலர்ஃபுல்லாக இருந்தது. அதுக்கப்புறம் குண்டுமல்லி வந்து கட்டாத குண்டுமல்லி வந்து வாங்கியிருந்தேன் கட்டிக்கலாம்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வாழை 2 சைடு வைப்போம் இல்லைங்களா, வாழை மரம், அதுக்கப்புறம் வாழை இலை வாங்கியிருந்தோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு பொருள் என்னென்னு இருங்க காமிக்கிறேன். கவிதா வந்து காமிச்சிட்டு இருந்தா அம்மனோட முகம் வந்து இந்த வருஷம் வாங்கலாம்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தேன். ஸோ அது வாங்கியிருக்கோம். அதுக்கப்புறம் இந்த குத்து விளக்கு வாங்கினேன். அழகாக இருந்தது, மயில் போட்டு அழகாக இருந்தது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து. ஸோ எங்கள் ஹஸ்பண்ட் வந்து சரி வாங்கிக்கோ, பிடிச்சிருந்தா வாங்கிக்கோன்னு சொல்லிட்டாரு. ஆல்ரெடி வச்சுருக்கேன் குத்து விளக்கு, வேறு மாதிரி மாடலில் வச்சுருக்கேன். ஸோ இந்த மயிலை பார்த்தது ரொம்ப பிடிச்சிருச்சு. சரி இது மாதிரி வாங்கிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா தாம்பூலத்துக்கு வந்து தாம்பூலத்துக்கு இல்லைங்க, இது எனக்கு பிடிச்சிருந்து, இந்த பிளேட் பிடிச்சிருந்தா நான் அதை வாங்கிட்டேன். பட் தாம்பூலத்துக்கும் கொஞ்சம் பிளேட், இந்த பிளேட் வாங்கிட்டேன். இந்த மாதிரி டிசைனில் வாங்கியிருக்கேன். ஸோ இது ஃபேன்சி பிளேட் தான், சரின்னு வாங்கிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வளையல் என்ன வாங்கினேன்னு இருங்க காமிக்கிறேன். ஸோ நல்லா சேஃப்டியாக வந்து ரோல் பண்ணி கொடுத்துருந்தாங்க எனக்கு. பார்த்திங்கன்னா ரெட் கலர், மெரூன் கலர், க்ரீன் சூப்பராக இருந்ததுங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ எனக்கு கண்ணாடி வில்லைனா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் எக்ஸ்ட்ரா வாங்கியாச்சு. அதுக்கப்புறம் மாயிலை வாங்கியிருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம கலசத்துக்குள்ளே போடுற திங்ஸ் எல்லாமும் வாங்கியிருந்தேன். காதோலை, கருகுமணி, லெமன், ஜாதிக்காய், மாசிக்காய். அதுக்கப்புறம் இது பார்த்திங்கன்னா இது ரங்குட்டான் பழங்கிறாங்க. இது வந்து நிறைய டைம் நான் பார்த்துருக்கேன். என்னடா முள்ளாக இருக்குது அப்படின்லாம் சொல்லி பார்த்துட்டு ஐயோ இது சாப்பிட்டா எப்படி இருக்குமோ அப்படின்னு நினச்சேன். சரி வாங்கலாம்னு சொல்லிட்டு இந்த தடவை வாங்கியிருந்தேங்க. சூப்பராக இருந்தங்க. ஆனால் மேலே வந்து நல்லா ரஃபாக குத்துது முள் மாதிரி. அதை கட் பண்ணி பார்த்து சாப்பிட்டா இந்த மாதிரி நொங்கு மாதிரி இருக்குங்க. ரொம்ப 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 சூப்பர் டேஸ்ட். நல்லா ஸ்வீட்னஸ் வந்து ஹெவியாக இருந்தது. அடையங்க அப்போ பார்த்தா வெளியே பார்த்தா முள்ளாட்டு இருந்து உள்ள சூப்பராகவே இருந்தது. நீங்களும் ஒரு நாள் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட் இருக்குது, லஞ்ச் இருக்குது, டின்னர் இருக்குது. ஒரு ஜூஸ் வேணாமாங்க, அதுக்காக தான் இந்த ஜூஸ் உங்களுக்காக. ஸோ தேவையான கேரட் எடுத்துக்கோங்க. நான் பாலுக்கு வர தேங்காய் தான் ஆட் பண்ணுவோம். ஸோ அது சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும், அதனால் தேங்காய் ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் கொஞ்சம் பாதாம் பருப்பு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டேட்ஸ் கொஞ்சம் ஆட் பண்ணி எல்லாம் மிக்சியில் போட்டு, நாட்டு சக்கரை இதெல்லாம் போட்டு மிக்சியில் போட்டு அரைச்சி நல்லா ஃபில்ட்ரு பண்ணி நல்லா சில்லுன்னு வேணால் ஐஸ் க்யூப் போட்டு குடிங்க. சூப்பராக இருக்குங்க. ஸோ நீங்களுமே ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் ஒரு தோசை தாங்க. இது வந்து பிரேக்ஃபாஸ்ட், டின்னர் எப்போ வேணால் செஞ்சுக்கலாம். ஸோ மாவு இருந்துச்சுன்னா போதும். நல்லா தோசை மாதிரி சுட்டுட்டு அதுக்கு மேலே கட் பண்ணி வச்ச ஆனியன் போட்டுக்கோங்க, பெரிய வெங்காயம் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் துருவின கேரட் போட்டுக்கோங்க, கொத்தமல்லி இலை இருந்தால் கொத்தமல்லி இலை தூவிக்கோங்க, பீட்ரூட் இருந்தால் பீட்ரூட் தூவிக்கோங்க. நான் வந்துட்டு ஆனியனும் கேரட் மட்டும் தூவிட்டு அப்புறம் இட்லி பொடி இருக்கு இல்லைங்களா, அதை வந்து தூவி விட்டுட்டேங்க. சூப்பராக இருந்தது. இதுக்கு வந்து சைடிஸ் எதுவுமே சட்னி எதுவும் தேவை கிடையாது. ஸோ அதனால் வந்து சிம்பிளாக எங்கேயோ நம்ம பர்ச்சேஸ்க்குலாம் போனால் ரொம்ப வந்து டயர்டாக இருப்போம். அந்த மாதிரி டைமில் தோசை சாப்பிடணும் போல் இருக்கும். அந்த மாதிரி டைமில் இந்த மாதிரி ட்ரை பண்ணலாங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா பிரீதா சமையலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங் ப்ளாக் அண்ட் சமையலோடு சந்திக்க போகிறேன். பாய் ஃப்ரம் பிரீதா சமையல். பாய், டேக் கேர்.